இப்போ மத்தியில் வந்து இப்போ பட்ஜெட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அநேகமாக விவசாயிகள் வந்து ஒரு 3 வேளாண்மை சட்டங்களை அமல்படுத்த சொல்லி நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தினாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அநேகமாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் வந்து அதிக மாவட்ட எண்ணிக்கை உள்ள மாவட்டங்கள் இருக்குது. அப்போ இந்தியாவில் வந்து 800 மாவட்டங்களுக்கு மேலே இருக்குது. அப்போ இந்த 800 மாவட்டங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 100 மாவட்டங்களை மட்டும் எடுத்து அதுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்தி பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து விவசாயிகளை அப்பட்டமாக ஏமாற்றக்கூடிய நடவடிக்கைன்னு தான் என்னை பொறுத்தளவுக்கு சொல்லுவேன். என்ன காரணம்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்கான அனைத்து வேலைகளும் செய்கிறாங்கிறதான் இந்த பட்ஜெட் வந்து காட்டுது அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அநேகமாக ஒரு 20 மாநிலங்களில் தென்னை விவசாயிகளுக்கு வெள்ளை தாக்குதல் பல நோய்கள்னால இன்றைக்கி வந்து தென்னை விவசாயிகள் வந்து கடுமையாக பாதிச்சிருக்காங்க. அப்போது அந்த தென்னை மத்திய வாரியத்தில் வந்து எந்த ஒதுக்கீடு இல்லாத நிலை என்பது தொடருது. அதே போல் உரங்கள் எல்லாம் வந்து அநேகமாக வட மாநிலங்களில் தான் உரம் அங்கேருந்து தான் இங்கே வருது. அப்போ அந்த போக்குவரத்தோடு இன்றைக்கி விவசாயிகள் வந்து அந்த உர விலையுமே அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய நாட்டினுடைய விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லாமல் தவிக்கிற ஏற்பாடுகளில் ஒரு சிறு அசைவும் கூட இல்லாமல் இந்திய நாட்டினுடைய விவசாயிகளை கடுமையாக பாதிக்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். மத்திய அரசு இந்திய விவசாயிகளை வஞ்சிக்கிறது. பல ஆண்டு காலமாக டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கான ஒரு அறிக்கையும் இந்த பட்ஜெட்டில் வரவில்லை. ஆகையினால் தென் மாவட்டங்களுக்கு, தென் மாநிலங்களுக்கும் மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் வஞ்சனை செய்து வருகிறது. மத்திய அரசின் இந்த நிலைப்போக்கை மாற்றி இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயன்பெறும் விதமாக அறிவிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் இதைவிட மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் கையில் எடுத்து மத்திய அரசுக்கு வலியுறுத்த வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் எந்த தொழிலும் செய்ய முடியாத ஒரு நிலை. அப்படி என்றால் விவசாயம் சார்ந்த எந்த ஒரு தொழில் பெரிய அளவில் செய்ய முடியாத நிலை தமிழகத்துக்கு உள்ளது. இந்த போக்கை மாற்றி மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும், அனைத்து விவசாயிகளுக்கும் உங்கள் பட்ஜெட் பயன்பெறும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும். இதை திருத்தி அமைக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் மத்திய அரசை கண்டித்து மிகப்பெரிய இதுவரைக்கும் நடந்ததை விட இந்தியாவே சம்பிக்கும் அளவுக்கு ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அனைத்து மாநில மக்களுக்கும் உள்ளது. தயவு செய்து மத்திய அரசு இதை கவனத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் அறிக்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.